சிம்பிளிஃபிகேஷன் அதாவது சுருக்குதல். சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சம்ஸ் பார்க்கலாம். டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே இந்த மாதிரி எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும் அதில் கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4368 பிளஸ் 2158 மைனஸ் 596 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3421 பிளஸ் 1262 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இங்கே ஆன்சரில் இருக்கிற யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்க. யூனிட் டிஜிட் அப்படிங்கிறது இந்த கடைசியாக இருக்கிற நம்பர் தான் யூனிட் டிஜிட். ஸோ இங்கே டிஃப்ரெண்டாக இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா ஸோ இங்கே இருக்கிற யூனிட் டிஜிட்லாம் ஆட் பண்ணுங்க. இங்கே 8 இருக்குது, அதேமாரி ப்ளஸ் அகைன் இங்கே 8 இருக்குது, அதேமாரி இங்கே மைனஸ் இங்கே 6 இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட இருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட இருக்குது, இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ இங்கே என்ன வரும்? -1. அதேமாரி இங்கே இது ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் ஆகும். -2 சீக்குவல்ட்டு இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்கு, ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட வந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஆகும், ப்ளஸ் எக்ஸ். ஸோ இதை ஆட் பண்ணால் 8 + 8 16 மைனஸ் இதை ஆட் பண்ணால் -9 சீக்குவல்ட்டு எக்ஸ். 16ல் 9 போச்சுன்னா 7 சீக்குவல்ட்டு எக்ஸ். ஸோ உங்க 7ஆல முடிகிற ஆப்ஷன் பாருங்க. 7ஆல முடிகிற ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 1247. இதுதான் இதோடைய ஆன்சர். எக்ஸ் உடைய வேல்யூ என்னன்னா 1247. அடுத்த சம் பார்க்கலாம். 1 1/2 பிளஸ் 11 1/2 பிளஸ் 11 1/2 பிளஸ் 41 1/2 சீக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இங்க காமனா எல்லா இடத்துலையும் 1/2 இருக்கு. அப்போ வெளியே எடுத்தோமா 1 2 3 4 இடத்துல இருக்கு. அப்போ 4 × 1/2 பிளஸ் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுமா 1 + 1 ப்ளஸ் இங்கே 11 ப்ளஸ் இங்கே 111 ப்ளஸ் இங்கே 1111. ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் 2 ப்ளஸ் இதெல்லாம் ஆட் பண்ணால் 1234 சீக்குவல் டு 1236. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 7/2 வகுத்தல் 5/2 பெருக்கல் 3/2 வகுத்தல் 7/2 வகுத்தல் 3/2 5/2 வகுத்தல் 5.25 சீக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் இந்த நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கலாம். இங்க 7/2 இருக்கு, 7/2. ஸோ இந்த மாதிரி வகுத்தல் வந்து என்ன பண்ணலாம்? அப்படியே பெருக்கல் போட்டு இதை அப்படியே ரிவர்ஸ் எழுதுனா 2/5 மாறும். பெருக்கல் இங்க 3/2 இருக்கு. ஸோ இந்த 2க்கு இந்த 2 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். சீக்குவல் டு 7 21/2 × 5 10. ஸோ இது வந்து நியூமரேட்டர். அடுத்தது டினாமினேட்டர். இங்க 7/2 இருக்கு, 7/2. அடுத்தது இங்க வகுத்தல் இருக்கு, இங்க 3/2 இன் 5/2 இருக்கு. இந்த மாதிரி இன்னும் வந்துச்சுன்னா அது அப்படியே பெருக்கிக்கணும். 3 × 5 15 வகுத்தல் 2 × 2 4 சீக்குவல் டு 7/2. ஸோ இந்த இடத்துல வகுத்துல இருந்து என்ன பண்ணுவோம்? அப்படியே பெருக்கல் போட்டு ரிவர்ஸ் எழுதணுமா 4/15. 2 4 கேன்சல் பண்ணுமா 2. 7 × 2 14/15. இது வந்து டினாமினேட்டர். ஸோ இங்க சப்ஜெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் இங்க 21 வகுத்தல் 10. ஸோ டிவைடட் பை இந்த வேல்யூ போடுவோம். ஸோ அப்போ வகுத்தல் வந்து என்ன பண்ணுவோம்? அப்படி பெருக்கல் போட்டு டினாமினேட்டர் வேல்யூ ரிவர்ஸ் எழுதணுமா 15 / 14. இந்த இடத்துல வகுத்தல் இருக்கு, இங்க 5.25 இருக்கு, இங்க 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ மேலையும் கீழையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணோமா இந்த 2 புள்ளி போயிடும். ஸோ இங்க வகுத்தல் இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம்? வகுத்தல் இருந்தா பெருக்கல் போட்டு இதை ரிவர்ஸ் எழுதணுமா இங்க 100 இருக்கு. அப்ப மேல வந்துச்சுன்னா மேல 100, கீழே பார்த்தோம்னா 525. ஸோ இங்க 3 7ஆல கேன்சல் பண்ணுமா இங்க 3 இங்க 2. அதே மாதிரி இங்க 5ஆல கேன்சல் பண்ணுமா இங்க 3 இங்க 2. அகைன் இது 25ஆல கேன்சல் பண்ணுமா 4 இங்க 21. ஸோ அடுத்தது இங்க 2க்கு 2 4, இங்க 4 கேன்சல் ஆயிரும். இங்க 3 இங்க 21 கேன்சல் பண்ணா 7. அப்ப 3/7. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 1496 வகுத்தல் 17 சீக்குவல் டு 220 எக்ஸ் சதவீதம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க 1496 வகுத்தல் 17 சீக்குவல் டு இங்க 220 இன்னா பெருக்கல் எக்ஸ் டிவைடட் பை சதவீதத்துக்கு 100. ஸோ இங்க ஒரு 0க்கு ஒரு 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இங்க 1496 இங்க 17ஆல கேன்சல் பண்ணோமா 8 × 17 136. ஸோ அகைன் 136 வரும். அப்போ அகைன் 8 ×
17 136. அப்போ என்ன இருக்கும் 88 டிவைடட் பை இந்த 22 பக்கம் வந்துச்சுன்னா கீழே வரும் இன்ட்டு இங்கே 10 இருக்கு டிவைடில் இருக்கு இங்கே வந்துச்சுன்னா மேலே வரும். ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் 4 இன்ட்டு 10 சீக்வல் டு 40 சீக்வல் டு எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்னன்னா 40. ஆப்ஷன் ஏ இஸ் த. அடுத்த சம் பார்க்கலாம். 15 ஸ்கொயர் பிளஸ் 11 ஸ்கொயர் மைனஸ் 18 ஸ்கொயர் பிளஸ் 6 கியூப் சீக்வல் டு எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் அதோட யூனிட் டிஜிட் பாருங்க. இங்கே யூனிட் டிஜிட் 1, அதாவது யூனிட் டிஜிட் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா இங்கே பாருங்க, அதாவது 15 இங்கே 5 ஸ்கொயர் பண்ணால் கடைசி எண்ணில் முடியும் 5ல் தான் முடியும். பிளஸ் அதே மாதிரி 1 ஸ்கொயர் பண்ணால் கடைசி எண்ணில் முடியும் 1ல் தான் முடியும். மைனஸ் அடுத்து மைனஸ் 8 ஸ்கொயர் பண்ணால் கடைசியாக முடிகிறது 4ல் முடியும். அதே மாதிரி இங்கே பிளஸ் 6 கியூப் பண்ணால் கடைசியாக முடிகிற யூனிட் டிஜிட் பார்த்தோம்னா 6. ஸோ இங்கே 5 + 1 6 + 6 12 மைனஸ் 4 சீக்வல் டு 8. 8ல் முடிகிற ஆன்சர் பாருங்க. 8ல் முடிகிற ஆன்சர் ஆப்ஷன் பி 238 தான் இதோடைய ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 2 பவர் -2 பெருக்கல் 4 பவர் -3 வகுத்தல் 8 பவர் -4 சீக்வல் டு 2 பவர் எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 2 பவர் -2 இருக்கு. அப்போ 2 பவர் -2 பெருக்கல் இங்கே 4 பவர் -3 இருக்கு. ஸோ 4 2 பவர் 2 ரைட் பண்ணலாம். 2 ஸ்கொயர் 4. அப்போ 2 பவர் 2 வரும். மேலே 3 இருக்கு. அப்போ 2 × 3 6. மேலே மைனஸ் இருக்கு. அப்போ -6 வகுத்தல் இங்கே 8 பவர் -4 இருக்கு. 8ங்கிறது 2 கியூப் சீக்வல் டு 8. அப்போ 2 கியூப் மேலே ஒரு 4 இருக்குது. அப்போ 3 × 4 12. அப்போ 2 பவர் மைனஸ் இருக்குது. -12 சீக்வல் டு 2 பவர் எக்ஸ். அடுத்தது 2 பவர் 2 -2 இன்ட்டு 2 பவர் -6. இங்கே வகுத்தல் இருக்கு. அப்படியே பெருக்கல் போட்டு இதை மேலே கொண்டு வந்தோமா இந்த மைனஸ்ங்கிறது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ 2 பவர் -12ங்கிறது +12 சீக்வல் டு 2 பவர் எக்ஸ். அடுத்தது இங்கே பாருங்க, அடிமானம் சேமாக இருக்கு. ஸோ நம்ம அடுக்க கூட்டிக்கலாம். -2 -6 இங்கே +12 சீக்வல் டு இங்கே எக்ஸ். அடுத்தது -2 -6 -8 12ல் 8 போச்சுன்னா மீதி 4 சீக்வல் டு எக்ஸ். எக்ஸுக்கான வேல்யூ என்னன்னா 4. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 2400 3/4 மதிப்பின் 40% மதிப்பின் 50% சீக்வல் டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 2400 இன்ட்டு அடுத்தது 3/4 அடுத்தது மதிப்பின் அந்த மாதிரினா பெருக்கல் தான். அடுத்தது 40%. அப்போ 40%க்கு டிவைடட் பை 100 இன்ட்டு அடுத்தது 40%-இன் 50%. அப்போ 50 டிவைடட் பை 100. 00க்கு இந்த 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்கே 2 0 இங்கே 2 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். இந்த 4க்கு இந்த 4 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே பேலன்ஸ் பார்த்தோம்னா 24 × 3 × 5 சீக்வல் டு 360. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 1 + 2/3 வகுத்தல் 1 + 1/3 வகுத்தல் 2/3 + 1 சீக்வல் டு என்ன வரும்னு கேட்குறாங்க. இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணோம். ஸோ இங்கே 1 + 1/3 இருக்கு. அப்போ 3 × 1 3 + 1 4/3 இங்கே வகுத்தல் அடுத்தது 2/3 + 1 இருக்கு. அப்போ 3 × 1 3 + 2 5/3 சீக்வல் டு 4/3. இந்த மாதிரி வகுத்தல் தான் என்ன பண்ணுவோம், அப்படியே பெருக்கல் போட்டு இது ரிவர்ஸ் எழுதலாமா 3/5ன்னு மாறும். ஸோ இங்கே பார்த்தோம்னா 1 + 2/3 இருக்கு. அப்போ 1 × 3 3 + 2 5/3. ஸோ இங்கே வகுத்தல் இருக்கு. வகுத்தல் இந்த வேல்யூ வரும். ஸோ அப்போ வகுத்தல் என்ன பண்ணுவோம், அப்படியே பெருக்கல் போட்டு இதை ரிவர்ஸ் எழுதணுமா இங்கே 3/4ன்னு மாறும். அடுத்தது இங்கே 5/3ன்னு மாறும். 5/3 ரிவர்ஸில் மாறும். ஸோ அடுத்தது 3க்கு 3 அப்படியே கேன்சல் ஆயிரும். 5 × 5 சீக்வல் டு 25 நாமும் 12 25/12. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். √3 n சீக்வல் டு 729 எனில் n-இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே √3 n இருக்கு. இங்கே 729 இருக்கு. 729 3/6ன்னு ரைட் பண்ணலாம். அப்போ 3/6 ஈக்குவல் டு இங்கே √3 n இருக்கு. ஸோ உங்க ரூட் இருக்கு. அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் போயிடும். இங்கே என்ன இருக்கும் 3/6 ஹோல் பவர் 2 ஈக்குவல் டு 3/n. ஸோ நெக்ஸ்ட் 3/6 × 2 12 ஈக்குவல் டு 3/n. ஸோ இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்போ பவர்ல இங்கே n இருக்கு, n-க்கு ஈக்குவலா 12 இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம்.
28 ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1426 ஈக்குவல் டு 3/4 இன்ட்டு 2872 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 3/4 இன்ட்டு 2872 இருக்கு. இதை அப்படியே கேன்சல் பண்ணோமா 718. ஸோ அடுத்தது இங்கே 3 இன்ட்டு 718 2154. ஸோ இங்கே ப்ளஸ் 1426 இருக்குது. அப்போ இந்த பக்கம் கொஞ்சம் மைனஸ் ஆகும். மைனஸ் 1426. 2154 1420 போச்சுன்னா 728. ஸோ இங்கே பாருங்க 28 ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 728. ஸோ 28 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 728 வகுத்தல் 28. இதை கேன்சல் பண்ணோமா 26. ஸோ இங்கே ரூட் இருக்குது. அப்போது இங்கே ஸ்கொயர் பண்ணோமா எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 26 இருக்கும். அப்போ ஸ்கொயர் பண்ணோமா 26 ஸ்கொயர் ஈக்குவல் டு 676. இப்போ எக்ஸோடைய வேல்யூ ஆப்ஷன் ஏ 676.